Welcome back students. நம்ம 12th computer science chapter 9 list tuples set மற்றும் dictionary தொகுப்பு தரவினங்கள் தமிழ் மீடியம் ஓடுது பார்க்குறோம். இது வந்து நம்மளோட பார்ட் 12 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லிஸ்ட் பற்றி பார்த்தோம், டப்பிள் பற்றியெல்லாம் பார்த்தோம். இதுக்கு மேலே வந்து நம்ம இன்றைக்கி செட் பற்றி பார்க்கலாம். ஸோ செட் அப்படிங்கிறது கூட ஒரு தொகுப்பு தரவினம் தான். பைத்தானில் யூஸ் பண்ணுற ஒரு வகையான டேட்டா டைப் தான், தொகுப்பு தரவினம் தான். ஸோ செட் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்கள் 9th 10th எல்லாமே மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, கணங்கள் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதே கான்செப்டை இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் செட் என்பது தரவின தொகுப்பின் மற்றொரு வகையாகும். செட் என்பது மாறக்கூடிய மற்றும் நகல்கள் இல்லாத வரிசைப்படுத்தப்படாத உறுப்புகளின் தொகுப்பாகும். அதாவது செட் வந்து என்ன பண்ணலாம், நம்மளால் மாற்ற முடியும். உள்ளே வந்து டூப்ளிகேஷன்ஸ் இருக்காது. டூப்ளிகேஷன்ஸ்னால் ஒரே வேல்யூவை மறுபடியும் 2 டைமோ 3 டைமோ கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டரில் இருக்காது. அது எப்படி வேணாலும் வரிசைப்படுத்தப்படாத உறுப்புகளை வந்து கொண்டிருக்கும். ஸோ அதாவது செட்டில் உள்ள உறுப்புகள் மீண்டும் இடம்பெற முடியாது. ஸோ ஒரு டைம் ஒரு எலமெண்ட் வந்து ஒன்ஸ் தான் இருக்கும், மறுபடியும் சேம் எலமெண்ட்டை திருப்பி நம்ம கொடுக்க முடியாது. இந்த சிறப்பியல்பு உறுப்பு சோதனையை சேர்க்கவும் மற்றும் நகல் உறுப்புகளை நீக்கவும் பயன்படுகிறது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால டூப்ளிகேஷன் இதில் இருக்காது. டூப்ளிகேஷன்னா ஒரே வேல்யூ மறுபடியும் ஒரே எலமெண்ட்டை திருப்பி நம்ம கொடுக்க முடியாது. இந்த ஒரு ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிறதுனால ஈஸியாக டூப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு செட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ செட்டை உருவாக்குதல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், லிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தோம். டப்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி பேரந்திசிஸ்குள்ளே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி லிஸ்ட் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நெளிவு அடைப்பு குறி அப்படின்னா கேர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்க போகிறோம். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கமா கொடுத்து நம்ம எப்படி லிஸ்ட்லேயும் டப்பிள்ஸ்லேயே பண்ணமோ அதே மாதிரி கமா கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ நெளிவு அடைப்புக்குறிக்குள் காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளையும் இருத்துவதன் மூலம் செட் உருவாக்கப்படுகிறது. ஸோ நெளிவு அடைப்புக்குறிக்குள்ளே கொடுக்க போகிறோம். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் காற்புள்ளி அப்படின்னா கமா வச்சு நம்ம பிரிப்போம். ஸோ செட் ஆஃப் செயற்கூறு பைத்தானில் செட்டை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ நார்மலாக ஒரு செட்டையும் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி செட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வச்சு கூட ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கீழே அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். செட் வேரியபிள், ஒரு வேரியபிள் கொடுப்போம், ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ்குள்ளே எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமா கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். S1 அப்படிங்கிறது ஒரு செட் ஈக்குவல் டு 1 2 3 A 3.14 அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம செட்டுன்னு சொல்கிறோம், எல்லாமே இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் S1 பிரிண்ட் பண்ண சொல்லும்போது, ஸோ S1 அப்படிங்கிறது நம்மளோட இந்த செட் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு செட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் S2 ஈக்குவல் டு, ஸோ S2 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு செட்டு வச்சுருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் S2 பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த செட் வந்து அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ செட்டில் இருந்த உறுப்புகளை அச்சிடும் பொழுது பைத்தான் மதிப்புகளை வெவ்வேறு வரிசையில் காண்பிக்கும். ஸோ செட்டுக்குள்ளே நம்ம கொடுத்த மாதிரி அதே சேம் ஆர்டரில் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணாது, அது வேறு ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து லிஸ்ட் அல்லது டப்புளை பயன்படுத்தி செட்டை உருவாக்குதல். ஸோ ஒரு லிஸ்ட்டு இல்லை ஒரு டப்புள்ளிருந்து ஒரு செட்டை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா, செட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு க்ரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம், எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தாலே அதுக்கு பேர் லிஸ்ட். இப்போது மை செட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஈக்குவல் டு செட் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ செட் ஆஃப் அப்படிங்கிற இந்த செயற்குறை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டை வந்து செட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ செட் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ இந்த செட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மை லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மை லிஸ்ட் அப்படின்னா என்ன, இந்த லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்ததுனால இப்போ பிரிண்ட் ஆஃப் மை செட். ஸோ மை செட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மை செட் அப்படிங்கிறது என்ன, செட் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ இந்த மை லிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு அப்படியே அவுட்புட்டில் ஒரு செட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ லிஸ்ட்டாக இருக்கும்போது அது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருந்துச்சு, அதே செட்டாக பிரிண்ட் ஆகும்போது அந்த எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே கேர்லி பிரேசஸ்குள்ளே பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து செட் செயற்பாடுகள். ஸோ செட் செயற்பாடுகள் அப்படின்னு என்ன, கணிதத்தில் கற்ற செட் செயற்பாடுகள். ஸோ மேக்ஸில் வந்து நம்ம கணங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் படித்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் அப்படின்னா சேர்ப்பு, இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெட்டு,
டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேறுபாடு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சமச்சீரான வேறுபாடு. இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். சேர்ப்பு யூனியன் பற்றி பார்க்கலாம். ஸோ யூனியன் அப்படின்னு என்ன? இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செட்களின் அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கும். இது 2 செட்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த 2 செட்டை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரே செட்டாக நமக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துரும். அதுதான் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 செட்டு கொடுத்துருக்காங்க, செட் ஏ செட் பி. யூனியன் அப்படின்றப்போ என்ன பண்ணும், ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஒரே செட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த யூனியனுக்கு வந்து நம்ம பைத்தானில் இந்த லைன் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி யூனியன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம யூனியன் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏல வந்து 2 4 6 8 கொடுத்துருக்கோம். செட் பியில் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்கோம். ஸோ யூ செட்டுன்னு சொல்லி புதுசாக ஒரு செட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். யூ செட் ஈக்குவல் டு செட் ஏ யூனியன் செட் பி. ஸோ இந்த ஒரு ஆப்ரேட்டர் எதுக்குன்னு சொன்ன யூனியன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூனியன் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், இப்போ பிரிண்ட் ஆஃப் யூ செட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். யூ செட் அப்படிங்கிறது என்ன, செட் ஏ யூனியன் செட் பி. அப்போ யூனியன் என்ன, 2 செட்டையும் ஒன்றா சேர்த்துரும். ஸோ இந்த செட்டும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நமக்கு ஒரே செட்டாக வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ யூனியனுக்கு வந்து 2 வேலை பண்ணலான்னு சொன்னேன். ஒன்று வந்து இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லாட்டி வந்து யூனியன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஸோ கீழே எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஒரு செட் ஏ ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம், செட் பி கிரியேட் பண்ணியிருக்கோம். செட் யூ ஈக்குவல் டு செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி. ஸோ இந்த யூனியன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டையுமே வந்து நம்ம சேர்க்க முடியும். ஸோ பிரிண்ட் ஆஃப் செட் யூ. ஸோ செட் யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். செட் யூவில் என்ன கொடுத்துருக்கோம், செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி. அப்போ யூனியன்ன்றப்போ ரெண்டையுமே சேர்த்து ஒரே செட்டை நமக்கு அவுட்புட்டில் கொடுத்துரும். அடுத்தது வந்து வெட்டு இன்டர்செக்ஷன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.